சிறகடிக்க ஆசை நியூப்ரமோ சத்திய போயிட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. அப்பா எப்படியும் நல்லபடியும் எக்ஸாம் எழுதிட்டோன்றாங்க. அதுக்கப்புறமா மாமா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி நான் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டேன். அந்த சிட்டி இந்த அளவுக்கு பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா முத்துவும் மீனாவும் போகிறாங்க. அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா சீதா போலீஸ் உனக்கு எப்படி தெரியுன்றாங்க. இல்லை நீ இப்படியெல்லாம் வந்து இருக்கிறத பார்த்தா போலீஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்கும் போது இல்லை ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்றாங்க. டே சத்யா நல்லபடியாக எக்ஸாம் எழுதுனியான்றாங்க. ஆமாம்மா நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுனேன். அதுக்கு காரணமே நீங்கள் தான் மாமா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருக்க மாட்டேன்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா. சீதா சரியான நேரத்தில் அந்த போலீஸோடைய நம்பரை கொடுத்தா அதனால தாண்டா நானும் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக போச்சுன்றாங்க. மற்றபடி வந்து நான் மட்டும் காரணம் இல்லை சீதாவுடைய ஃப்ரெண்டும் தான் இதுக்கு காரணன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாமான்றாங்க. இங்கே பாருடா அதுக்கு தான் சொல்கிறது அந்த சிட்டி பற்றியா எந்த அளவுக்கு போகிறான்ட்டு நீ வந்து அவனை இந்த அளவுக்கு நம்பின. ஆனால் அவன் பற்றியா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கான். அதனால நீ அவனை அதிகமாக நம்பாத. நீ அவன் கூட சகவாசம் வச்சுட்டு இருந்ததுனால தான் அவன் எப்படி பண்ணாமாம்மா இப்போதான் வந்து அந்த சிட்டி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. சரி இனியாச்சும் ஒழுங்கா படி சரியா அப்படின்றாங்க. சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் முத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சீதா நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்றாளோன்னு தோணுது. என்னங்க ஆச்சு சொல்ற நீ தப்பா எடுத்துக்காது மீனா. அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெளிவா புரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. மீனா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.